Hello Nelson, welcome to Film Company in South. First of all, I just want to say congratulations for Doctor because it's a comedy. எல்லாருமே சிரிக்கிறாங்க, but it's also very well directed, well written movie. And usually நம்ம காமெடிஸில் இந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இன் கிராஃப்ட் பார்க்குறது கஷ்டம். பிகாஸ் காமெடினா மெயின்லி லைன்ஸை வச்சு ரிலை பண்ணுவாங்க. ஸோ கிராஃப்ட்டுங்கிறது ஜாஸ்தி இருக்காது. ஸோ ஃபார் மேக்கிங் அ மூவி வித் அ கமர்ஷியல் மூவி தட் இஸ் ஆல்சோ like ஒரு மாதிரி சினிமேட்டிக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். தேங்க்யூ. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட போகிறீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க சரி நீங்கள் யூ பிளேயிங் அ டாக்டர். ஸோ மேபி ஹி தாட் ஹீஸ் பிளேயிங் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் டாக்டர் ஆர் சம்திங் லைக் தட். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, படத்தில் 2 இடத்துல தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஒன்று வந்து ஆரம்பத்தில் அந்த பொண்ணோட ஒரு சாங் இருக்குது, அந்த பொண்ணு அந்த அப்போ 2-3 வாட்டி சிரிக்கிறீங்க. அப்புறம் கடைசியில் செல்லமான ஒரு சாங் இருக்குது, அதில் சிரிக்கிறீங்க. இல்லைன்னா படம் பூரா நீங்கள் சிரிக்கவே, நீங்கள் யூ ஆர் நாட் ஸ்மைலிங் அட் ஆல். வாட் இஸ் த ரியாக்ஷன்? இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு ஐடியா சொல்லும் போதே வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அவருக்கு புது ஜோனில் சும்மா, ஏன்னா எனக்கு வந்து அவரோட இந்த என்ன ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் பண்ணுவாரோ அதை கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் அவேவாக பண்ணணுன்னு தான், கொஞ்சம் இல்லை நிறையாவே அதை பண்ணணுன்னு தான் நான் டிசைட் பண்ணி அந்த கேரக்டரை அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அவரோட ப்ளஸ் எல்லாம் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு. பட் அதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அப்படி பண்ணால் கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஒரு ரெகுலராக தெரியக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்லும்போது கொஞ்சம் இதுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதான் அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அது எனக்கு வந்து பெருசாக அதில் டவுட் இல்லை, அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போக போக அவருக்கும் வந்து அது செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்ச நாள் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு கால்குலேஷன் ஒன்று போயிட்டே இருக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் அது அது பார்க்க அவருக்கு கொஞ்சம் ஓகே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். He was the first one who came to mind இந்த படத்தை எழுதும்போது. அப்படி பண்ணல, இது ஃபர்ஸ்ட் வந்து சிவாவோட படம் பண்றோம் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் கதை பண்ண. ஓகே சோ இட் வாஸ் ஆல்ரெடி டிசைடட். ஓகே, அது எப்படின்னா வந்து சிவாவோட படம் பண்றோம் டிசைட் பண்ணிட்டோம். ஆனா வந்து ரெகுலர் டெம்ப்ளேட்ல படம் பண்ணக்கூடாது, இது எப்படி டிஃப்ரெண்டா பண்றது அப்படின்ற நிறைய அதில் தாட் ப்ராசஸ் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவரோட எது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டு படம் பண்ணுவோம் அப்படின்றது டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப கம்மியாக சுற்றி இருக்கவங்களாம் நிறைய பேசுவாங்க, அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேசுறது, ரியாக்ட் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணது. இப்போ இப்படி ஒரு கேரக்டர் எழுதிட்டோம், அதுக்கான ஹீரோவை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சிவா வச்சு தான் படம் பண்ண போகிறோம். ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ராட்சே ஒர்க் பண்ணோம், ஐடியா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக வச்சு தான் பண்ணது. ரைட். ஒரு சின்ன அப்சர்வேஷன், உங்கள் 2 டைட்டில் டிசைன் கோலமாவு கோகிலா அண்ட் டாக்டர், were you involved in that? ஆமாம். ஸோ கோலமாவு கோகிலாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அது வந்து கோலம் போட்ட மாதிரி இருக்கும், பட் அந்த 3 கொக்கைன் லைன்ஸ் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இண்டிகேட்டிவ் ஆஃப் அந்த படம் எதை பற்றின்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டாக்டரில் டீ மட்டும் ஒரு த சோர்ட் வித் விங்ஸ். வாட் இஸ் தட்? இல்லை, அது வந்து இந்த டாக்டர் அந்த அவங்களோட லோகோ ரைட். பேசிக்கலி வந்து அவங்க டாக்டர் வந்து அவங்க மெடிக்கலாக சேவ் பண்ணுற மாதிரி, இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சேவ் பண்ணுவார். ஸோ அந்த சிக்னேச்சரை வச்சு தான் அவங்களோட அந்த சிம்பிள் எடுத்து அந்த டாக்டர் அந்த இதுதான் அவங்க லோகோ தான், அதை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணிருக்கு. கோலமாவாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஆரம்பத்தில் வந்து இந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல, எது வந்து அந்த படத்தை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு, அது வந்து when Kokila loses her job. செகண்ட் இங்கே வந்து when he loses the girl. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது. கோஇன்சிடென்டலாக நடந்ததா இல்லை ஒரு how did that writing decision happen for both? எனக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது, அதனால தான் கேட்டேன். இல்லை, அது வந்து கோஇன்சிடென்டலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணலை. நிறைய பேர் கேட்டாங்க, கோலமாவு பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி, திடீர்னு அவங்களுக்கு ஒரு ட்ராஜடி, அதனால் அவங்க எப்படி பண்ணாங்க, ஸோ அவங்க ஹாப்பி ஜோனில் இருக்கிற மாதிரி ஒன்று காமிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வந்து இப்படி இருந்த ஃபேமிலி இப்போ இப்படி ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டு. அது சும்மா இனிஷியல் டிஸ்கஷனில் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது நான் அது இப்போ ரெகுலர் ஃபேமிலியில் அப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை. எல்லாருக்குமே டெய்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஆஃப் வேலேயே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருந்தாங்க. மேபி பெருசாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஸோ அது கான்ஷியஸாக நான் வந்து ஹாப்பியாக யாரையும் காமிக்கக்கூடாது, அதாவது ரெகுலராக எவ்ரிடே ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அப்படி தான் படம் ஆரம்பிக்கணுன்றது கான்ஷியஸாக பண்ணது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், த மெயின் சிமிலாரிட்டி பிட்வீன் த 2 films இஸ், கோலமாவுலையும் சரி டாக்டர்லையும் சரி, you take a very serious issue, lung cancer, and in Kolamavu, அந்த அம்மாக்கு lung cancer வந்துடுது,
அப்புறம் இங்கே வந்து அந்த ஹீரோயினோட தங்க வந்து ஷி கெட்ஸ் கிட்னாப், அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் லேயரை வச்சுட்டு ஒரு காமெடி பண்ணணுங்கிறது உங்களுக்கு எப்படி வந்தது? இஷ்யூ வந்து ரெகுலராக நீங்கள் நிறைய பார்த்தது தான். இப்போ ஒரு லங் கேன்சர்ன்றது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு. ரைட். பட் எல்லாரோட அப்ரோச் அதை சுற்றி எப்படி இருந்திருக்கு, நம்ம வந்து அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, அங்கேருந்தே அது வந்து டாஸ்க்காக மாறிடும். இப்போ நான் அம்மாவுக்கு கேன்சர், பொண்ணு காப்பாற்றுது அப்படின்னு நான் ஒரு லைனில் சொன்னேன்னா நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க எனக்கு. அந்த மாதிரி அந்த எதுவுமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஜோனில் அந்த கதையை வந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து அதுலேயும் ஒரு இதுவாக வச்சு பண்ணியிருந்தேன். சேம் அதே தான் டாக்டர்லேயும். ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியில் காணாம போயிடுச்சு, பிடிக்க போகிறாங்கன்னா எல்லாருக்குமே அதில் ஒரு ஐடியா இருக்கும். மினிமமாகவே வந்து ஒரு படம் பார்க்குற வியூவருக்கு வந்து இந்த படம் இப்படி தான் போகுது. ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணி அந்த கிளீஷே இல்லாமல் கட் பண்ணி போகும்போது உங்களுக்கு எல்லாமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புது சீன்ஸ் இருக்கும். ஸோ அதை வேறு ஆங்கிளில் மல்டிபிள் ஆர்ட்ஸ் இருக்கும். நம்ம எந்த ஆர்ட்ஸ் உள்ளே போகிறோம் அப்படின்றது தான் வச்சு பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லங் கேன்சரு, ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் வேறு பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஹோல் சிச்சுவேஷனை பார்த்தா எப்படி இருக்கும், அது வந்து ஆப்வியஸ்லி அந்த அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க முடியாது. இப்போ அந்த காணாம போன, ஸோ அதுக்கு வந்து சில தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கேரக்டராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து நியூட்ரலாக இருப்பான், இல்லை அந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெகுலர் கதையை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா வச்சு பண்ணது. ஒரு ரெகுலர் கதையை வச்சு ஒரு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறீங்க, அது பரவாயில்ல. பட் காமெடிங்கிறது வேறு விஷயம் இல்லை. இது எல்லாமே வந்து ஒன்று எமோஷ்னலாக இருக்கும் படம், அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து சீரியஸ் ஒரு கிரைம் ரொம்ப த்ரில்லராக இருக்கும். இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து காமெடியாக அப்ரோச் பண்ணி நான் ரொம்ப பார்த்ததில்லை. எனக்கே வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு படம் இந்த கோலமாவு மாதிரி, டாக்டர் மாதிரி ஒரு படம் நீங்கள் இன்டர்நேஷ்னலி நீங்கள் ரெஃபர் பண்ணி காமிக்கணுன்னாலே எனக்கு வந்து ரொம்ப மைண்டில் அவ்வளோவா நிறைய படம் வரல. ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஜென்யூனாக இருக்கும், ஒரு நியூ அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக அது ஃபோர்ஸ்டாகவே அதை காமெடியாக பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆன இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் வந்து இளவரசர் வந்து கடைசியில் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லுவான், கண்ணை மட்டும் பொத்திக்காத காதையும் பொத்திக்கோ, ஏன்னா அப்பா எரியறப்போ ரொம்ப பயங்கரமாக கத்துவேன். அருண் கேரக்டர் நோ வாட் எவர் சம்படி it made me laugh, but I'm like, ஐயோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போய் இப்படி ஒரு காமெடி வச்சிருக்காரு. இட்ஸ் வெரி குட், பட் ஐம் சேயிங் அந்த இமேஜினேஷன் எப்படி வந்ததுன்னு அது ஐ எம் ட்ரைங் டு கெட் அட். அதை நான் காமெடின்னு வைக்கல. சில பேருக்கு அது எமோஷனலாக பார்த்தா கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகும், காமெடியா பார்த்தா காமெடியா நிறைய சிரிக்கிறாங்கல்ல. ஆமா, அது ஏன்னா நான் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு அவ்வளோதான் தோணுது, குழந்தை வந்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது, அதனால நீ கண்ணுக்கு அதெல்லாம் மூடிக்கோ, அப்பா எரியும் போது ரொம்ப அவர் வந்து அது ஜென்யூனா தான் சொல்றாரு. ஓகே, பட் நீங்க அது ஜென்யூனா தான் எழுதினாரு. ஜென்யூனாவே இந்த கேரக்டர் அந்த பொண்ணுகிட்ட அப்படிதான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது எடுக்கும் போது எனக்கு அது காமெடியாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ சில பேருக்கு வந்து நான் அது கொஞ்சம் எமோஷ்னலாக, பட் மோஸ்ட் ஆஃப் த இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது வெளியில் காமெடியாக தான் இருந்தது. இதுதான் சப்ஜெக்ட், ஆனால் இதை எடுக்காத விதத்தில் எடுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது? நான் வந்து படத்தை வந்து ரொம்ப கமர்ஷியலாக தான் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமர்ஷியலாக சக்ஸஸ் வந்து கொடுக்கணும், சேம் டைம் அதில் ஒரு குவாலிட்டி இருக்கணும். அதுதான் என்னோட வந்து பாட்டம் லைன் ஃபார் எனி ஒரு படம் பண்ணும்போதுமே. ஸோ இப்போ நான் கோலமாவு பண்ணும்போது, கோலமாவு இப்போ ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் பண்ணுறோன்னா அதோடைய ஆடியன்ஸு வந்து ரொம்ப கம்மி. ஓகே, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் படமாக ஒன்று பண்ணால் அதோட மேக்ஸிமம் புஷ் வந்து இவ்வளோ தான் இருக்கும்னா எனக்கு இங்கேருந்து அதை இவ்வளோ தூரம் செட் பண்ணணும். ஸோ பண்ணும்போது காமெடி வந்து நிறைய பேரை கனெக்ட் பண்ணும், இன்னும் பெட்டர் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரும், நிறையா இருக்கும். ஸோ தட் அது கமர்ஷியலாக எனக்கும் ஃபர்தராக யூஸ் ஆகும். சேம் டைம் அதை வந்து நம்ம ரொம்ப ஒரு கிளீஷேவாகவும் பண்ணிடக்கூடாது, அதில் ஒரு குவாலிட்டியும் இருக்கணும். இப்போ நம்ம அதர் லாங்குவேஜோ இல்லை அது வேறு ஏதாவது லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறாங்கனாலும் அந்த ஸ்டாண்டர்டில் அந்த படம் இருக்கணும். ஸோ ஐ தாட் எப்படின்னா ஒரு காமெடி வந்து நிறைய ஆடியன்ஸை உள்ள கொண்டு ரெவன்யூவாக நிறையா பண்ணுன்றது எனக்கு ஒன்று இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து நான் பர்டிகுலராக காமெடி ஜானருக்குள்ளே பண்ணியிருக்கேன். கமர்ஷியல் டிசிஷன். இட்ஸ் கமர்ஷியல் டிசிஷன் கிளீனாக. ஏன்னா கோலமாவோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னா இட்ஸ் ரொம்ப ஒரு ராவாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த யோகி பாபு ட்ராக்லாம் இருக்காது. ஓகே ஓகேங்களா, யோகி பாபு ட்ராக் ரொம்ப அந்த பொண்ணே ரொம்ப ராவான ஒரு பொண்ணாக இருக்கும், ரொம்ப ரூட்டடாக இருக்கும் படம். ஸோ அதை வந்து பட் ஆனால் இது பண்ணால் இது இவ்வளோ தான் பண்ணும், இவ்வளோ தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி அதுக்கு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு சினிமாவில் ஒரு சர்வைவலே ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதெல்லாம் இது இப்படி ஒர்க் அவுட் ஆகாது, இதை வந்து நம்ம கரெக்டாக ரெவென்யூ கரெக்டாக பண்ணிடணும் படம் அப்படின்னு சொல்லி தான் அந்த லேயர்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி. எனக்கே தெரியும் அந்த படத்தில் என்ன ஃப்ளா இருக்குது, என்ன பண்ணியிருக்கூடாது. பட் நான் அதை வந்து ரொம்ப கண்டென்ட்டுக்கு ஜென்யூனாக பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படி பண்ணியிருக்காது. பட் என்னோட ஐடியா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வின் பண்ணுறது தான் வந்து அதில் பண்ணுறது தான் என்னோட ஐடியா. சேம் அதே தான் எனக்கு டாக்டர்லையும். ஓகே, இப்போ நான் டாக்டரையும் ரொம்ப அந்த ஜானருக்கு ரொம்ப ஜென்யூனாக ஒன்று பண்ணியிருந்தேன்னா இப்போ பண்ணியிருக்க ரெவென்யூவில் பாதி தான் பண்ணியிருக்கோன்றது. நோ தட் இஸ் வாட் இஸ் தி ஜீனியஸ் ஆஃப் போத் தி ஃபிலிம்ஸ் பிகாஸ் அந்த சப்ஜெக்ட் சேம் டைம் அது இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டியும் இருக்கும், கமர்ஷியலாகவும் இருக்கும். அது வந்து ஒரு அந்த மாதிரி தான் இருக்கணும் படம் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்குது அதில். ஸோ அதனால் அப்படி தான் பண்ணணுன்றதுனால பண்ணுறது தான். இது இன்ஸ்பிரேஷனில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்தது சார். நிறைய படம் எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஜுராசிக் பார்க் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்டிகுலர் ஷாட்டு அதை வச்சு தான் வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப ட்ராஜடியாக முடியும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து. எந்த ஷாட்டு? அது வந்து ஜுராசிக் பார்க்கில் அந்த வந்து ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸு. அப்போ வந்து இந்த ஃபென்ஸ் எல்லாம் தாண்டி குதிச்சிருவாங்க. குதிக்கும்போது அந்த குழந்தை மட்டும் ஒன்று வந்து மேலே இருக்கும் 1 2 3. இப்போ திருப்பி அந்த எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணால் 10,000 வாட்ஸ் கரண்ட்டு அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணால் அந்த கவுண்ட் டவுன் இருக்கும், டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். குழந்தை வரதுக்குள்ளே அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிடும், அடிச்சிடும், ஷாக் அடிச்சிடும், கரெக்டாக அவங்க அப்பா கையில் வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்த படம். பட் ஆனால் அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஷாட். அது பட் அது ஒரு எக்ஸ்பெக்டட் இது தானே, பிகாஸ் யூ கைண்ட் ஆஃப் நோ அந்த குழந்தை சாகாதுன்னு தெரியும்ல. இல்லை, எனக்கு அந்த வயசில் அது ரொம்ப நான் ரொம்ப ஓகே வயசு அந்த வயசில் உங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்ச என்னன்னா 3க்குள்ளே அது விட்டுடும். அந்த குழந்தை கையை எடுத்ததுக்கப்புறம் கரண்ட் பாஸ் ஆகுன்றது தான் என்னோட இமேஜினேஷனுக்கு வந்தது. பட் என்னன்னா அதுக்கு ஷாக்கே அடிச்சிடும், அந்த ஷாக்கில் வந்து அது வந்து கையில் விழுந்துரும்ன்றது எனக்கு தட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து எனக்கு ஒரு எப்போவுமே நான் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் அப்போ எப்படி அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா நான் பார்க்கும்போது சம் 12 இயர்ஸோ ஏதோ நினைக்கிறேன், 10 to 12 இயர்ஸ் ஏதோ சம்திங். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து நீங்கள் எப்போவுமே மைண்டில் இருக்கும். உங்களை இன்ஸ்பயர் பண்ணால் 5 படம் நான் என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு சேவிங் பிரைவேட் ரேன் ரொம்ப பிடிக்கும். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் அட் ஆல். அது அப்புறம் பிரேவ் ஹார்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபிக்ஷன் ஓகே. அப்புறம் ஜாங்கோ அன்சைன்ட், கில் பில். ஓகே, நான் பெரிய குவிண்டன் டாரண்டினோ ஃபேன். அப்புறம் எனக்கு இவர் டேரக்டர் ஸ்ரீதர் சார் இருக்கார்ல, அவரோட படங்கள் எனக்கு மேக்ஸிமம் நிறைய பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு இல்லை இதுதான் அதான் இல்லை. பட் ஆனால் எதுவுமே ரொம்ப ஓல்டு ஃபிலிம்ஸ் கிடையாது. நான் என்ன நிறைய பார்த்ததில்லை, ரொம்ப கிளாசிக் ஃபிலிம் லைக் 7 Samurai மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி. இல்லை, பட் நீங்கள் ஸ்ரீதர் சொன்னீங்களே, அது நான் தமிழில் பார்த்துருக்கேன். நான் இங்கிலீஷில் ரொம்ப இது பார்த்ததில்லை. எனக்கு நெஞ்ச மறப்பதில்லை, நெஞ்சில் ஒரு ஆலயம் எல்லாமே எனக்கு வந்து அந்த வெந்நீர் ஆடை இதெல்லாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஃபார்மேட்டிவாகவே இல்லை, பிகாஸ் அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஏதோ உள்ள போயிருக்கு, பட் வேற ஏதோ வெளியே வந்துருக்கு. இல்லை, அதுதான் இப்போ நம்ம பார்த்து எது நமக்கு பிடிக்குதோ அதை பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக நமக்குன்னு ஒன்று இருக்கணும், நம்ம வேறு ஸ்டைலில் இருக்கணும், ரெகுலராக பண்ணுறதை பண்ணக்கூடாதுன்றது என் மைண்டில் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அப்படின்றது இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி நிறைய பாரதிராஜா சார் படம், பாலச்சந்திர சார் படம், மணிரத்னம் படம், இந்த மாதிரி படங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் டேக் ஸ்ரீதர். நீங்கள் ஸ்ரீதர்னு சொன்னீங்க, அதனால நெஞ்ச மரப்பதில் எடுத்துக்கலாம். ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரி நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி. உங்களுக்கு என்ன அதில் ஸ்பெஷலாக பட்டுது? இல்லை, நெஞ்ச மாதிரி எனக்கு என்னன்னா, இப்போ அதே கேரக்டர் திருப்பி அதே மாதிரி பிறக்கிறான், அதே மாதிரி அந்த சிரிப்பை எல்லாம் கனெக்ட் பண்ணுறது நான் இப்போ விட்டுட்டேன். இப்போ அந்த டைமில் அதெல்லாம் நம்ம அப்போ யோசிக்கும் போது அவங்க அது எப்படி ட்ராமாட்டிக்லி அதை கனெக்ட் பண்ணுறது, அந்த இதை வந்து அந்த பொண்ணு உள்ளே இருக்கும் பைத்தியமாக கத்திக்கிட்டே இருக்கும், இவனை பார்க்கும்போது மட்டும் காமாகும். ஐ தாட் அது ரொம்ப ட்ராமாட்டிக்லி அந்த அவரோட அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டைல், அவர் எடுக்கிற படங்களோட கதைகள், அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் அவரோட டேக்கிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்ஸாக இருக்கும், ஷார்ட்ஸில் டைரக்ஷனாக வந்து ரொம்ப அப்போ நான் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ பார்த்தா கூட இப்போ பார்த்தா கூட பயங்கரமாக இருக்கும். சேம் இப்போ நெஞ்சில் ஒரு ஆலயமாக இருக்கும், இப்போ வெந்நீர் ஆடையாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம். அதோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த டாக்டர் இப்போ நெஞ்சில் ஒரு ஆலயம் ஹஸ்பண்ட் செத்துருவான் இருக்கும், கட் பண்ணால் டாக்டர் செத்துருவார், ஹஸ்பண்ட் பொழிச்சிருவார். அந்த மாதிரியே அதை கொண்டு போவாங்க. அதில் நீங்கள் அந்த க்ளூவே எடுக்க முடியாது, அந்த மாதிரியே இருக்கும். சரி, காதலிக்க நேரமில்லை அவரோட ஐ ஃபீல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் ஸ்ரீதர் சாரோட படங்கள் எல்லாமே. 2 படங்களை பற்றி ஐம் கோனா ஆஸ்க் யூ, அதோட ஃப்ளேவர் என்னன்ட்டு. வாட் ஃப்ளேவர் இஸ் பீஸ்ட்? இஸ் இட் லைக் கோலமாவு கோகிலா அண்ட் டாக்டர்? இல்லை சார், அது வேறு மாதிரி. ஆமாம், அது ஒரு நியூ ஜானர். இப்போ சேம் அதே தான். இப்போ விஜய் சார் வச்சு பண்ணும்போது
அது வந்து இப்போ சாருக்கும் புதுசாக இருக்கணும், சேம் டைம் அது எனக்கும் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்கணும் ரைட் அப்படின்ற மைண்டில் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை பட் டெஃபினட்டாக அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே, புதுசு இந்த இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்டை வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குறீங்க. இல்லை ஆமாம் 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 சேம். உங்கள் முதல் படம் வேட்டை மன்னன் ஜெய் அண்ட் சிம்பு வச்சு ஆரம்பிச்சிங்க அண்ட் தட் காட் ஷெல்வ். அதோட ஃப்ளேவர் என்ன? அதுவும் ஒரு அண்டர்வேர்ல்டில் இருக்கிற ஒரு 2 பேர் பற்றி அவங்களோட கதை. ஆக்சுவலாக இந்த இப்போ நீங்கள் பார்க்குற காமெடியெல்லாம் அந்த படத்துலேயே ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ட்ரை பண்ணி நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ப்ரொசீட் பண்ண முடியல. ஓகே, சேம் இதே தான். அது பயங்கர ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கதை. அது 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கதை. அதில் வந்து ஒரு அண்டர்வேர்ல்டில் அவங்க எப்படி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபன் சைடு, அதில் இருக்கிற எமோஷன்ஸு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு படம். அது ரொம்ப புதுசாக இருக்கும். ரைட், இருந்திருக்கும் அப்போ வந்திருந்தா. அது எடுக்கிற அது தெரியல சார், இப்போ எனக்கு அதில் எதுவும் ஐடியா இல்லை. இப்போ வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறீங்க, முதல் படம், அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இட்ஸ் கெட் ஷட் டவுன், யூ கோ பேக் டு டிவி. சில பேர் வந்து கான்ஃபிடென்ஸ் வில் கெட் ஷேட்டர்ட். உங்களுக்கு ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ தென்? இது எனக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் எதுவும் போல. பிகாஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சினிமான்றது நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா திருப்பி என்றைக்காவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வரும்போது வந்து நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கணும். இப்போ பார்டரில் டெய்லியும் துப்பாக்கி தொடச்சி வச்சுட்டே இருப்பாங்க, அதுக்குன்னு டெய்லி சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்றைக்கு வேணால் நடக்கலாம், அன்றைக்கி நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் விஷயம். ஸோ நான் அது வரைக்கும் அந்த டைம்லலாம் வந்து நிறைய படங்கள் பார்த்தேன், ஒரே படமே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். லைக் சேவிங் பிரைவேட் ரயனாக இருக்கட்டும், ஷின்லர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த இப்போ சேம் கில் பில்லு பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை கொஞ்சம் எப்படி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த பர்டிகுலர் கிராஃப்டில் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ ஒன் ஃபைன் டே வந்து நான் இப்போ அந்த வேட்டை மண்ணெலாம் எதுவும் இல்லை, புதுசாக ஒன்று பண்ணணும், ஒரு புது படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை யோசிக்கும் போது எனக்கு வந்து அந்த ஐடியாவாகவே ஃப்ரம் பாட்டம்லேருந்தே அது வந்து எல்லாமே புதுசாக இருக்கணும், பட் அது கமர்ஷியலாக பயங்கரமாக ஒர்க் ஆகணும் அப்படின்றத வச்சு தான் அந்த கோலமாவு ஐடியா ஒர்க் பண்ணது ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் எப்போவுமே அதை ஒரு நெகட்டிவாகவோ ஃபஸ்ட்டு படம் நடக்கல அதெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஐ பிலீவ் இன் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எங்கே வேணால் எப்படி வேணால் ஒர்க் ஆகிடும்ன்றது எனக்கு தெரியும். அது மட்டும்தான் நான் அந்த வேட்டை மண்ணை நடக்காத டைமில் நான் கற்றுக்கிட்டது அதான். ஸோ உங்களோட கிராஃப்ட்டும் அந்த கண்டென்ட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம கரெக்ட் எனி டே அது நம்ம வெளியில் வந்துடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். கிராஃப்ட் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரி அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்த்து. எங்கள் அப்பா வந்து அவர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட பெரிய ஃபேன். பேசிக்கலாக அவர் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஸ்ரீதர் சார்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு. அது அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்து ஓகே இவங்க ஷார்ட்ஸ் இப்படி கம்போஸ் பண்ணுறாங்க, இப்படி இருக்குது, அப்புறம் ஸ்க்ரீன் உள்ள ஸ்டேஜிங் எப்படி பண்ணுறாங்க, யார் இப்போ குவிண்டன் டாரண்டினோ அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய படங்கள். இப்போ மணிரத்னம் சார்னா அவங்க எப்படி வந்து நேச்சரை வந்து படத்துக்குள்ளே வந்து அப்படி ரொம்ப தெரியாமல் யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து நம்மளே அப்படியே கற்றுக்கிட்டேன். நான் எங்கேயும் சினிமாவில் ஒர்க் பண்ணல, ஸோ எனக்கு டைரெக்டாக யாருமே தெரியாது. ஸோ நான் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? டெலிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸை பார்த்து அவங்களோட இப்போ எனக்கு ஒரு படம் பார்த்தா இந்த படம் எந்த டைரக்டர் படம்ன்றது என்னால் சொல்ல முடியாது எனக்கு தெரியாமலே. அந்த அளவுக்கு அந்த ஒரு இப்போ பாலுமகேந்திரா சார் படம் பார்த்தா நான் இதை பார்த்துருந்தேனோ பார்க்கலையோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கம்போசிஷனை அவர் தான் பண்ணுவாருன்ற மாதிரி நிறைய ஸ்டடி இருக்குது எனக்கு. அதில் நான் அப்படியே அதை அப்படியே பார்த்து இப்போ மணி சார் படம்னா மணி சார் கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் அ ஷாட் இன் டாக்டர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாட்ஸ். அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஷாட். நீங்கள் வந்து அவர் வந்து அந்த முதல்ல ஆர்மியில் காமிக்கிறீங்க, அந்த பொண்ணு வந்து இந்த ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2 ஃபேமிலி மீட் பண்ணுறாங்க. அதில் டயலாக்ஸ் ஃபன்னியாக இருக்குது. அவங்க பேசுகிற விதம் ஒரு மாதிரி வியர்டாக ஃபன்னியாக இருக்குது. பட் யுவர் ஸ்டேஜிங் இஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். யுவர் ஃப்ரேமிங் இஸ் வெரி ஸ்டெடி. தட் இஸ் யூஸ்வலி கொஞ்சம் காமெடி ஏற்றுறதுக்காக கொஞ்சம் மொமெண்டம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்கல்ல. இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கொஞ்சம் லைக் மேக் இட் ஃபாஸ்டர். தட் இஸ் லைக் அ குவிக்காக மேபி யூல் பேன் ஆர் சம்திங் லைக் தட். இது ரொம்ப கிளாசிக்கலாக ஒரு லைக் இப்படின்னா இப்படி இவங்களை காமிக்கிறீங்கன்னா இப்படி. தட்ஸ் அ வெரி ட்ரமாட்டிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் அ காமிக் சிச்சுவேஷன். இஸ் தட் ஆல்சோ? ஆமாம் சார், எனக்கு அதே இது லாஜிக் தானா? தட் இஸ் இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலான்ட்டு? இன்னும் அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஷார்ட்ஸாகவே எனக்கு வந்து கிளாசிக்காக கேமரா ஸ்டெடியாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கும். யூ லைக் தட்? ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப மூமெண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப சில இடத்துல ஓகே, நிறைய இடத்துல நான் வந்து அது ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும்.
அது இல்லாமல் அது வந்து ரொம்ப இன்னும் கிளியராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப சிம்பிள் வே, அதை ரொம்ப கிளாசிக் வே. ஸோ உங்களுக்கு இந்த ஜூம்லாம் ஜாஸ்தி பிடிக்காதா? எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு ஜூம் ஷாட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டரில். எல்லாமே பிளாக் லென்ஸ் தான் இருக்கும். அது சேம் கோலமாவில் கூட வந்து நிறையா ஜூம் லென்ஸ் இருக்காது. எனக்கு ஜூம் லென்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஏன் பிடிக்காதுல்ல, எனக்கு அது ரொம்ப போர் அடித்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் பாலு மகேந்திராஸ் ஃபேவரட் ஷாட்ஸ். ஆமாம்மா, அது தெரியும் எனக்கு. அதில் அவர் வைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சார். நம்ம அது ஒருத்தங்க ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜூம் லென்ஸ் எனக்கு இதில் வந்து இப்போது கொஞ்சம் பிளாக் லென்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றது மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. ரைட். நான் அதனால் நிறைய ஜூம் லென்ஸ் வைக்க மாட்டேன். அதே எங்கள் டிஓபி கேட்பார், என்னங்க ஜூமே எடுக்க மாட்டேங்க, டெய்லி வந்து சும்மாவே இருக்கு அப்படின்னுவார். நான் அவனை கேட்டேன், நான் அது அங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே சும்மா வைக்கிறீங்க அப்படி இருக்கும். எனக்கு அந்த ஒரு மாதிரி பிளாக் லென்ஸ் கொஞ்சம் ஒயிட் லென்ஸில் இது பண்ணுறது எனக்கு பிடிக்கும். Another thing your DOP said was you asked for கொஞ்சம் head space over the, that is like over the person அப்படின்னு சொன்னாங்க. இப்போ there is this Polish film called Aida, பாவல் பாவ்லிகோவ்ஸ்கியோட படம். அதில் வந்து அவர் டெலிபரேட்டாகவே பயங்கரமாக ஹெட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பார். தட் இஸ் இப்போ ஒரு ஃபிலிம் இதோட ஹைட் இவ்வளோனா ஃபேஸ் இவ்வளோ வரும், ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த ஸ்க்ரீன் நெகட்டிவ் ஸ்பேஸ் வரும். அது ஐடா மாதிரி படத்தில் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் why they use it, because அது வந்து ஒரு ஸ்லோ படம். ஸோ they hold the shot longer. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இட் புல்ஸ் யூ இன்சைட் அண்ட் உங்களுக்கு யூஆர் ஏபிள் டு நோட்டிஸ் இட் ப்ராப்பர்லி. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சப்லிமினல் மீனிங் கொடுக்குது. பட் when it's a fast paced movie like Doctor, what advantage do you get with the head space? அட்வான்டேஜ்னா இப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்போ வாட் எவர் இஸ் த ஜியாகிரஃபி, அது பக்கத்தில் அந்த ஜியாகிரஃபி அந்த கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் வந்து டு த கேரக்டர் போகக்கூடாது, ரொம்ப அட்டென்ஷன் வந்து டு த கேரக்டர் போகக்கூடாதுன்றதுனால கேரக்டரே அந்த ஃப்ரேமில் வந்து 1/3 அந்த மாதிரி தான். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பும் உங்களை வந்து கொண்டு போகும் உள்ள இது அதுக்காக பண்ண தான் சில இருக்குது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமான்ட்டு அந்த ஹீரோயினை கேட்பாங்க. இவர் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் ஆனால் டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைடாக ஒரு யாருன்னு ஒரு மாதிரி தெரியாத மாதிரி, அப்புறம் தான் நீங்கள் க்ளோஸாக போன அப்புறம் தான் யூ நோ தட் ஓ இவங்க அப்படின்ட்டு. ஸோ யூ லைக் தட் இது அந்த யூஆர் சேயிங் அந்த லேண்ட்ஸ்கேப் இஸ் பார்ட் ஆஃப். ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் அந்த கேரக்டரோட ரொம்ப லேண்ட்ஸ்கேப்பையும் உள்ள எக்ஸ்ட்ரா வைக்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிக்கலி எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். வாட் அபவுட் இன்டோர் ஷாட்ஸ்? இன்டோர் ஷாட்ஸும் நிறைய அப்படி பண்ணியிருப்பேன். நிறைய வந்து இப்போ நீங்கள் அந்த டாக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக் நடக்க பார்த்தீங்கன்னா எந்த வால்லையும் எதுவுமே இருக்காது. இட்ஸ் அ ஃப்ளாட் க்ரீன் பெயிண்ட் தான் இருக்கும். ஆமாம். ப்ராப்ஸ் கூட எதுவுமே இருக்காது. ரொம்ப மினிமலாக ஒரு ஏசி மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பர்டிகுலராக அதெல்லாம் அப்படி இருக்கணும்னு பண்ணது. எதுவுமே இல்லாமல் சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சேம் டைம் அது வந்து நல்லா பண்ணணும். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஓகே. அது என்னன்னா கொஞ்சம் நம்ம அதை தைரியமாக பண்ணணும். அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது இது ஓகேவான்னு கேட்டே நமக்கு அதில் டவுட் வந்துடும். பட் எனக்கு அது வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ப்ரொசீஜர். எனக்கு இன்னொரு ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்தது, விச் இஸ் தட் நீங்கள் அந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி டார்க்காகவே காமிச்சிருக்கீங்க த்ரூ அவுட். அண்ட் அது ரூம் டு ரூம் போகிறது எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கீங்க. பட் திடீர்னு அந்த ஒன் ஆஃப் தோஸ் பிரதர்ஸில் த பால் பிரதர்ஸ், அந்த மெல்வின் அண்ட் ஆல்வின் ஒருத்தர் வந்து அங்கே டைப் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி திடீர்னு ஒரு ஒயிட் வால் அப்படியே ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ஒரு எங்கேயோ வேற எங்கேயோ வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே. வாட் வாஸ் தட் ஆல்சோ வாஸ் அன் இன்ஸ்டிங்க்ட் தட் யூ ஹேட்? இல்லை, அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு வந்து ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி இப்போ இது என்னதுன்னே தெரியக்கூடாதுன்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணது. நீங்கள் வந்து ரியாக்ஷன் ஷாட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, நிறைய பேச்சு இருக்குது, ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் நடிச்சு காமிப்பீங்களா? கொஞ்சம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் நடிச்சு காமிச்சிடுவேன். ஓகே. அது எங்கேருந்து அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வருது உங்களுக்கு? பிகாஸ் அவங்க சிரிக்கிற விதமாக இருக்கட்டும், ஈவன் த ஹீரோயின் வந்து சில சமயம் வந்து லைக் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிற விதமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆர்டினரி ரியாக்ஷன்ஸ் கூட கொஞ்சம் ஒரு வியர்ட் அண்ட் எக்ஸென்ட்ரிக்காக. அது ரைட்டிங்கில் சார், இப்போது நம்ம எழுத ஆரம்பிக்கும் போதே
அந்த லைனில் வந்து ஒரு கேரக்டர்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் இந்த மாதிரி இந்த டைமிங்கில் இந்த பாசஸில் பேசினா தான் அந்த காமெடி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அது ரைட்டிங்லேயே இருக்கும். ஸோ இப்போ நான் ஒருத்தர்கிட்ட டைலாக் கொடுத்து அவங்கள பண்ண சொன்னால் டெஃபினட்டாக அந்த நான் எழுதின டைமிங்கும் அவங்க பேசின டைமிங்கும் வேறு ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன டைமிங்கில் என்ன பாசஸில் எப்படி கண்ணு சின்னவுனா சின்னப்பா எதில் பண்ணியிருக்கணும் அதை நான் பண்ணி காமிச்சிருவேன். மோஸ்ட்லி அதை தான் வந்து ரிப்ளிகேட் பண்ண சொல்லுவேன் ஒரு 80-90%. ஓகே. ஏன்னா அந்த டைமிங் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது வந்து நம்ம எழுதின டைமிங் எந்த சுச்சுவேஷனில் எப்படி எழுதியிருக்கோன்றது. ஸோ நான் பண்ணி காமிச்சிடும், அதுக்கப்புறம் அதை அவங்க பண்ணுவாங்க. சில கிளீஷே ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிளீஷேவாக இருக்கக்கூடாதுன்னே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கு. எனக்கு ஒரு சீன் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சது வந்து அவர் வந்து பிரியங்கா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது வந்து நான் இது முடிஞ்ச அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே இல்லை, பிகாஸ் ஐ ஜென்யூன்லி கேர் அபவுட் யுவர் ஃபேமிலி. ஐ ஃபர்கெட் எக்ஸாக்ட் லைன், ஏதோ அந்த மாதிரி தான் ஒரு லைன் வந்திருக்கும். அவர் சொல்கிற விதமே ஒரு மாதிரி ஹாஃப் காமிக் ஹாஃப் சீரியஸாக இருக்கும். அது நீங்கள் நடிச்சு காட்டினதா இல்லை அவரா நடிச்சதுன்னா? இப்போ எஸ்கே சிவாது எப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டைலாக் இந்த கேரக்டர் எப்படி பேசும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 டேஸ் வந்து நான் எல்லாம் சொன்னேன், இது எப்படி பண்ணணும், இது எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த டைலாக் படித்தாலே அந்த கேரக்டருக்குள்ளே இது இப்படி தான் இருக்கும்ன்றது அவர் பண்ணுவார். எனக்கு ஓகேன்னா ஓகே, எதாவது கரெக்ஷன் இருந்தால் மைல்டாக சொல்லுவேன். இன்னொரு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த 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 பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுற சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாருல, ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இது வேணாப்பா அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு. அண்ட் ஐ இமிடியட்லி தாட் சிவகார்த்திகேயன் இஸ் கோயிங் டு சே, சார் உங்களுக்கு வேணால் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், பட் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஒரு சம்திங் லைக் தட். அவரோட ரியாக்ஷன் இஸ் அமேசிங். ஹி சேஸ் நானும் திமிரு பிடிச்சவன் தான் சார். அதோட விட்டுட்டுறீங்க நீங்கள். அது வந்து இந்த கேரக்டர் டெஃபினிஷனா இல்லை ஜஸ்ட் ஒரு பஞ்ச் மாதிரி கொடுக்குறீங்களா நீங்கள்? இல்லை, இவனை ஒன்றும் பண்ண முடியாது, நானும் திமிர் பிடிச்சவன் பார்த்தா அப்படி தெரியல அவன் திமிர் பிடிச்ச மாதிரி. ஸோ இவன் பொண்ணை விடமாட்டான் போல இருக்கு என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பேச்சு இல்லைன்னு டோட்டலாக கரெக்ட் பண்ணுற மாதிரி. தட் அதர் சீன் வேர் எல்லாருமே காரில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அதுலேயும் வந்து பின்னாடி வந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்க, முன்னாடி வந்து பிரியங்கா இருக்காங்க, அண்ட் சிவா இஸ் டிரைவிங் த கார், சிவகார்த்திகேயன் இஸ் டிரைவிங் த கார். அவருக்கு வந்து அவங்க அழுதுட்டு இருக்காங்க, செம்ம எமோஷனில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இல்லைம்மா இது பண்ணு அது பண்ணுங்க, இவர் வந்து மாட்டுக்கு சீட் பெல்ட் போட்டுங்க, அவங்க கேட்காத போது திருப்பி சீட் பெல்ட் போட்டுக்குங்க. அந்த சீன்லாம் கூட சொல்கிறேன். The reactions are so fantastic that it's partly the dialogue, the situation and the reaction. So நீங்கள் அந்த பர்னிங் சீன் சொல்கிறல, அப்பா கத்துவேன் அதனால காதை பொத்திக்கோ அப்படின்னு சொல்கிறல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆடியன்ஸ்க்கே ஐ திங்க் சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து சிரிப்பு வருது, ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு 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 சிரிக்கிறதா ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் மாதிரி வருது அங்கே. ஸோ தட் வாஸ் லைக் how do you get into that zone? அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அவங்க அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தை தொலைஞ்சிருச்சு, அப்பா அம்மா ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. ஸோ அப்பாவோட தங்கச்சி அதோட கொஞ்சம் எமோஷன் கம்மியாக இருக்கும். புதுசாக அன்னைக்கு வந்து சேர்ந்தவனுக்கு வந்து இதனால வேற எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, இப்போ சீட் பெல்ட் போடாமல் போலீஸ் பிடிச்சாலோ இல்லை எங்கே இடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுனாலோ அவனுக்கு அதெல்லாம் ஒரு மைண்டில். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் வேறு தாட் ப்ராசஸில் இருப்பாங்களோ. ஸோ அதெல்லாம் இதில் நம்ம நிறைய டைமில் அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். அந்த இப்போ அம்மா குழந்தைக்கான வெறும் அம்மா அப்பா அதுலேயே போயிடும் அது. ஸோ வாட் இஃப் ஒரு 4th பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் என்ன இருக்கும் அதெல்லாம் சேர்த்து. அது ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த 3rd பர்சன்ன்றது அந்த கேரக்டரை சுற்றி தான் படமே. ஸோ அவனுக்கு வந்து ஒரு சீனில் இது எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி டிசைட் பண்ணீங்க? தட் ஒன் சீன் வேர் இட் ரியலி ஒர்க்ஸ் இஸ் அவர் எப்போவுமே ஸ்டிஃபாக ஒரு மாதிரி அட்டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்காரு. பட் ஒன் சீன் இட் ரியலி ஒர்க்ஸ் இஸ் அவங்கள வந்து நிறுத்தி அந்த காரில் நிறுத்தி அந்த பின்னாடி கன் இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல, அவருக்கு போய் யாரை நிறுத்ததுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லுவார்ல, அப்போ வந்து சிவகார்த்திகேயன் டஸ் நத்திங், அவர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ரியாக்ஷன் எல்லாருமே வந்து தட் ஹோல் சீன் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூஸ் அரவுண்ட் ஹிம். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் முதல்லயே சொல்லிட்டீங்க. தட் இந்த கேரக்டர் வந்து அதுதான் எல்லாருக்குமே அந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, எப்படி பேசணும், என்னென்ன எப்படி ரியாக்ட் எல்லாமே அது தீபா சங்கர் எல்லாருமே அந்த ஆமாம் எல்லாருக்குமே பண்ணியாச்சு. ஸோ இவருக்கு சிவாக்கு வந்து எப்படி நிற்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து அதை டிசைட் பண்ணி அந்த சீனில் அதை வந்து அதை கரெக்டாக அதை கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும்னு அப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரு. இப்போ உங்களோட ஆக்டருக்கு வந்து அந்த நீங்கள் திங்க் பண்ணுற மீட்டர் வரலன்னு வச்சுக்கோங்க,
அப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஏதாவது டைலாக்ஸ் ஏதாவது முன்ன பின்னாடி மாற்றணுமா அந்த மாதிரி. ஓகே. நான் காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு எனக்கு அவங்கள பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் நிறைய பேசுவேன் அவங்க பர்டிகுலர் கேரக்டரோட. பேசி அவங்களுக்கு என்ன வரும் வராது, நம்ம நினைக்கிறதும் அவங்க பண்ணுறதும் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் பண்ணி எழுதுவேன். இப்போ புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஓகே. ஸோ அதனால் அது எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்கள ஆர்டிஸ்ட் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இவங்க தான்ன்றது மேக்ஸிமம் ஒரு 80% வந்து நான் எழுதும் போதே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இவங்க தான் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம், சிலது ரொம்ப வந்து வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் காசு பண்ணுவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் ஒருத்தரோட டேட்ஸ் கிடைக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஷெட்யூலிங் ப்ராப்ளம்ஸ். நான் மோஸ்ட்லி பெரிய ஆர்டிஸ்ட் போக மாட்டேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி டேட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் போகணும். இப்போ கொலமாவு வந்து அந்த தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த காஸ்டிங் வந்து நாங்கள் எழுதிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நிறைய பேர் ஆடிஷன் பண்ணது. இப்போ யோகி பாபுலாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யோகி பாபு மைண்டில் வச்சு தான் எழுதுனது. ரைட். இது வந்து எழுதிட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் கேரக்டர்ஸ். பிகாஸ் அவர் வந்து அவங்க அம்மாக்கு அவரே கேட்குறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் இவரை கட்டி வைப்பீங்களான்னு கேட்பாங்க. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாருல. அந்த கேரக்டர் எப்படி அந்த ஜெஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசுறது, அந்த மாதிரி ஏதோ வியர்டாக இப்படிலாம் ஏதோ பண்ணுறது, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேலேயே நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அது எல்லாமே எப்படி எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதெல்லாம் இதை வந்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பற்றி பார்த்து எடுக்கிறீங்களா? ஹவு டு யூ? இல்லை அப்படி தான் சார், சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து எடுக்கிறது மேக்ஸிமம். ஓகே. அந்த மாதிரி ஆக்சுவலி சம்படி ஆமாம் இருக்காங்க அந்த மாதிரி. அந்த ஷோபியோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆர்வக்கோளாராக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவோம். இப்போ அந்த ஷோபியோட பாய் ஃப்ரெண்ட் 100%, நம்ம பார்த்த கேரக்டர் 60% இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதில் அப்படியே இதெல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணது. ஓகே. கொஞ்சம் ஃபிக்ஷனு கொஞ்சம் ரியலாகவே நான் பார்த்துருக்கேன். இந்த 2 படங்களுமே நம்ம வந்து we are taking ordinary people, we are putting them in an extraordinary situation, but there is a lot of danger we are putting these people into. அவங்கள வந்து கோவா எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த ஒரு ஃபேமிலியாக கோவா எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கோலமாவுலேயும் அந்த ஃபேமிலி வந்து அந்த கேங்ஸ்டர் கிட்ட மாட்டுது, அந்த ரூமில் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஒவ்வொருத்தரை அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எழுதும்போது அதில் ஏதாவது ஒரு இது இருந்ததா? தட் இஸ் நம்ம போகிற ட்ராக் ரைட்டாக இருக்கா, இல்லை மக்கள் வந்து இதை வந்து திடீர்னு என்னடா அது பாவம் இந்த பொண்ணு லங் கேன்சர் இருக்கிற இது வந்து இந்த மாதிரி பண்ண இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு டிட் யூ ஹேவ் எனி டவுட் அபவுட்? அது இருக்கும். பட் இப்போ நீங்கள் சொன்னதான் இது வந்து ஆர்டினரி பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வந்து போடுவோம். அது என்னென்னா நான் அது ரொம்ப அன்பிலீவபிளான ஒரு சுச்சுவேஷன். ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி போய் அவ்வளோ ஒரு காட்டலுக்குள்ளே போகிறதும், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி போய் அங்கே கிட்ட இது ரெண்டுமே இப்போ இதில் டாஸ்க் என்னென்னா எவ்வளோ தூரம் அதை பிலீவபிளாக கொண்டு வரோம் ரைட் அப்படின்றது தான். கொஞ்சம் ஓவர் த போர்ட் போச்சுன்னா அவ்வளோதான், அது வந்து ரொம்ப நம்பவே முடியாது. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி பண்ணும்போதும் இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அது ரொம்ப கட் பண்ணி தான் பண்ணியிருக்கு. அந்த டவுட் எனக்கு இருக்குது. பட் அதோட பியூட்டியும் அவன் தான். அது வந்து நம்ம அதில் டவுட் பட்டு அதை பண்ணாமல் போயிட்டால் திருப்பியும் ரெகுலராக பேட்டர்னுக்குள்ளே போயிடும். அது ரைட். ஸோ அது ரெகுலராக வரக்கூடாது. சேம் டைம் அதை ரொம்ப பிலீவபிள் ஜோனுக்குள்ளேயே பண்ணணும். ஸோ அதனால் ஒரு சீன் எழுதும் போதும் அதை நம்ம யோசிக்கும் போதும் அது வந்து கரெக்ட், இது நம்புற மாதிரி இருக்கா, இது நம்ம ஓரளவுக்கு நம்பலாமா. சிலது எனக்கே தெரியும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் அது ஓகே தான், நானே எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவேன் அது. பட் ஆனால் அது இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போது அந்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த வினய் கொஞ்சம் ஈஸியாக நம்பின மாதிரி இருக்கும், கொண்டு போய் காமிச்ச இடம்லாம். பட் ஆனால் எனக்கு வந்து ஓகே, அந்த இடத்த தாண்டறதுக்கு ஒரு இடம் இருந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த கோர் கதைக்குள்ளே நான் அந்த படத்தில் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து அது கிடையாது. இந்த ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நான் அண்டர்லைன் பண்ணணும். இதில் இருக்கிற அதர் வினய் அண்ட் கேங் இல்லாமல் அந்த அதர் டீமோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படமே. அதுதான் வந்து இன்னும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு போயிடணும். அதுக்காக எனக்கே அது எழுதும்போது தெரியுது ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கே, பட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நானே இது பண்ணி விட்டுட்டேன். இன்னும் அதில் வந்து 2-3 சீன் இருந்திருக்கலாம், இன்னும் அதை கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும். அந்த வில்லன் ஏன் அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்தான், இவரை கூட்டு போய் சீக்கிரம் காமிச்சால. பட் ஆனால் வந்து எனக்கு இந்த கதையில் வந்து நான் அதை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அதனால் அதை விட்டுட்டு அதை நானே ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். ஓகே. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டா. இப்போ வந்து மெல்வின் ஆல்வின் எனக்கு யாருன்னு தெரியல, பட் அவங்க வந்து ஒரு கண்டெய்னருக்கு போகிறாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்டர்வல்.
இவங்க வந்து சின்னுவை பார்க்குறாங்க, அந்த சின்ன பொண்ணு அங்கே பார்க்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க சின்னு மட்டும் திருப்பி கொடுத்துரு, மற்றவங்களாம் இது வேணாம். இவன் சொல்ல எனக்கு எல்லா 7 பொண்ணோ 8 பொண்ணோ அந்த எல்லாமே வேணும் அப்படிங்கிறான். பட் அந்த ஃபேமிலி வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை எங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சம்திங் வெரி அன்எக்ஸ்பெக்டட். அவர் சொல்கிறாரு என்னை சுட்டுட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிராஃப்டில் இனிஷியல் டிராஃப்டில் எப்போது ஒரு கன்வின்சிங் சீன் வச்சிங்களா? தட் இஸ் அவர் எப்படி அந்த ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு சீன் வச்சிங்களா? இல்லை நான் அது கன்வின்சிங் சீன்னு எதுவும் வைக்கல. ஏன்னா அது வரைக்கும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அந்த அவங்களுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்காக தான் பண்ணுறானோ அந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வல் இடத்துல தான் தெரியும் அவன் நேச்சரே அதுதான் சொல்லி. ரைட். ஓ இவன் இதுதான் பண்ணுவான் போல. இப்போ இவங்களுக்கெல்லாம் அவங்க பொண்ணை காப்பாற்ற போகும்போது அது ரொம்ப நல்லதாகவே அப்படியே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இவன் யாருக்குனாலும் இதான் பண்ணிகிட்டே இருப்பான் போல இருக்குன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் ஆகும். வேறு வழி கிடையாது. அவங்க பாதி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் குழந்தை வேணும்னா எல்லாம் மொத்தமாக பண்ணி தான் ஆகணுன்றது அதில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் நான் அதுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் பண்ணல. ஓகே, நீங்கள் குழந்தைய பார்த்துட்டாங்க. ஸோ அவன் ரூட் வந்து கரெக்டு தான்றது இவங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ இது சாதாரணமாக நிற்க மாட்டான் போல இருக்கு இவன் அப்படின்றது தெரியுது. ஸோ அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். நீங்கள் வினய் பற்றி பேசுனீங்க. தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் காஸ்டிங். அவர் ரொம்ப நாளில் யாருமே பார்க்கல. அண்ட் ஆக்சுவலி ஹீ லுக் லைக் தட் பார்ட் லைக் ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு ரிசார்ட் ஓனர். ஸோ அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் சீன் வென் அந்த 2 பேரை வந்து இந்த சானாவில் போட்டு அடிக்கிறார்ல, அது எனக்கு பயங்கர ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் வச்சு இருக்காருன்னு யூ இமேஜின் லைக் தட். பிகாஸ் யூஸ்வலி நம்ம வில்லனை இமேஜின் பண்ணுறப்போ கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் இமேஜின் பண்ணுவோம். திஸ் வாஸ் லைக் அ வெரி நைஸ் சாய்ஸ் ஃபார் தட் காய். எப்படி திடீர்னு அவர் ஞாபகம் வந்தது உங்களுக்கு? இல்லை எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. நான் இவர் துப்பறிவாளன் பார்த்தேன். அதில் வந்து வினயோட பார்க்க நல்லா ஒரு ஸ்மார்ட்டாகவும் இருப்பார், ரொம்ப ஸ்கேரியாகவும் இருக்கும் பார்த்தா. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து சரி இவர் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி கூப்பிட்டு மீட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தார். அப்படியே பண்ணியாச்சு. அவருக்கு இருக்கிற சில சீன்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஓகே, அவர் இருந்துச்சு. பட் அதான் அகைன் எனக்கு அந்த கதைக்குள்ளே ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஆனால் இது ரொம்ப நேரம் காமிக்க வேண்டாம், திருப்பி இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் நீங்கள் வச்சுங்க லைக் வை நாட் என்ஜினியர் ஆர் எனிதிங் எல்ஸ்? அது ஏன் அந்த டாக்டர் உங்களுக்கு ஆரம்பமே உங்களுக்கு ஐடியா வந்ததே டாக்டர் ஐடியா தானா? ஆமாம் ஆமாம். ஓகே ஆமாம். ஒரு பேசிக்காக ஒரு நல்லவன்னா யார்? டாக்டர் தான் மோஸ்ட்லி நல்லவராக இருப்பார். அந்த மாதிரி நமக்கு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு மாப்பிள்ளை அப்படின்னா கூட ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த கல்யாணம் அந்த வெட்டிங் சீனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வீட்டில் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப கன்வின்சிங்காக இருப்பாங்க. பையன் டாக்டர்ப்பா, ஓகே அப்படின்னா சரி டாக்டர். ஆனால் பார்த்தா டாக்டர்னால் ரொம்ப படிப்பாளி. அதனால் அவன் ரொம்ப லாஜிக்கலி எல்லாம் அப்ரோச் பண்ணி மிலிட்டரியில் இருக்கான். ஸோ அதை வச்சு இப்போ இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டீமை கூட்டிகிட்டு போனான்னா அவனுக்குள்ளே இருக்கிற சரி அது ரொம்ப டீட்டெயிலாக பண்ணல. சில விஷயங்கள் அந்த ஒரு டாக்டர் மாதிரி அவன் அந்த சர்ஜரி பண்ணுறதோ ரைட் இல்லை அந்த மைக்க ஊசி போடுறதோ அந்த தம்பு கட் பண்ண இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வச்சு பண்ணிடு. டாக்டர் பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நீங்கள் சொன்னதை விட புதுமையாக என்னென்னா இப்போ யூஸ்வலி ஒரு செல்லம்மா மாதிரி ஹிட் சாங் இருந்ததுன்னா யூஸ்வலி நிறைய பேர் வந்து அது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருவாங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப சீரியஸாக போகுதுப்பா அந்த படம், ஸோ கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி வச்சிடலாம், ஸோ தட் சும்மா ஒரு இது மாதிரி வச்சிடலாம் அப்புறம் இது போடலான்ட்டு. பட் இன்ஸ்டெட் யூ ஹேவ் தட் சேட் சாங். அந்த எல்லாருமே வந்து அந்த சின்னு போயிட்டாங்கிறதுனால அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அந்த இது போயிட்டுருக்கு. அது ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வந்துட்டு? இல்லை ஒர்க் ஆகுன்றத விட படம் ஆரம்பித்து 20 மினிட்ஸில் வந்து இந்த படத்தில் இருக்க சேட்னஸ் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும் அப்படின்றது கான்ஷியஸ் டெசிஷன் அது. ஓகே. ஸோ அந்த ஒரு சாங் வழியாக ஆமாம் அந்த குடும்பம் சோகம் ஓகே குழந்தை காணும் எல்லாமே சோகமாக இருக்காங்க எல்லாமே பண்ணாங்க அதெல்லாம் ஓகே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து அதோட வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தமாக ஸ்டோரி நவரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த திருப்பி அந்த சோகத்தை நான் அங்கங்கே டச் பண்ண விரும்பல. ஓகே. அந்த ஒரு டின்னர் சீனில் மட்டும் அந்த பொண்ணு வந்து சர்வ் பண்ணுறப்ப லஞ்ச் சீன் அதோட ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் இருக்கும் அது. ஓகே. அது நேரம் அங்கே அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் இருக்கும், நடுவில் எங்கேயுமே இருக்கு. சேம் கோலமாவும் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த அம்மா அந்த பொண்ணு எப்போ அந்த பெடல் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிச்சோ அங்கேருந்து அப்படியே கதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சோகமாகவே இருக்காது. ஸோ அது வந்து அந்த பாட்டோட தட்ஸ் வை அது அந்த பாட்டு மொத்தமாகவே அந்த கதைக்கான பேக்ட்ராப்பு அந்த கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸோட பர்பஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த டோட்டலாக ஜியாகிரஃபி கேரக்டர்லேருந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற அப்ரோச்சில் அந்த படத்தை வந்து புஷ் பண்ணி. ஓகே. சிவகார்த்திகேயன் இஸ் நாட் அன் ஆக்ஷன் ஹீரோ.
ஆனாலும் ஹீரோனா ஒரு ஆக்ஷன் சீனுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கன்வென்ஷன் மாதிரி. பட் இதில் வந்து நீங்கள் ஹீரோக்கு நிறைய ஹெல்ப் கொடுக்குறீங்க. முதல்ல அந்த மெட்ரோ ட்ரெயின் சீன் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சீன். அதில் வந்து இப்போ இந்த குடும்பத்தை வந்து ஹெல்ப் பண்ண வைக்கிறீங்க, அந்த கிட்னாப் பண்ண கேர்ளோட குடும்பம். அப்புறம் கடைசியில் வந்து திருப்பி அந்த கமாண்டர் மிலின் சுமான் கேரக்டர், அந்த கர்னல், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அது ஒன்று. அப்புறம் யூ ஆல்சோ ஆஸ்க் த கொஸ்டின், ஹீரோனா ஏன் எப்போவுமே லவ்வில் இருக்கணும், டியூட் இருக்கணும், ஏன் அதெல்லாம் இருக்கணும், அது வேற நீங்கள் உடைக்கிறீங்க. அந்த பார்ட் வேறு. அவங்க இருக்காங்க எப்போவுமே, தேர் ஆல்வேஸ் டுகெதர், பட் there is no அந்த தேர் ஒன்லி ஆன் தட் மிஷன். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணுங்கிற மிஷனை தவிர அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக் சீனோ ஜெஸ்டரோ ஒன்றுமே இல்லை. அண்ட் another really dialogue that I really liked was அவள் முதல்ல சொல்லுவாள்ல, இல்லை அவன் கேரிங்காக இருக்கணும், இதுவாக இருக்கணும், அதுவாக இருக்கணும்னு. அப்புறம் அவன் சொல்லுவான்ல, சரி நீ சொன்னி அப்போ பெரிய மதர் தெரேசா மாதிரி கேரிங்காக இருக்கணும் இது அதுன்ட்டு, நீ வந்து அதெல்லாம் உன்னோட குடும்பத்துக்கு மட்டும்தானா, இந்த மற்ற பசங்களுக்கு இல்லையா, அது மாதிரி ரியலி யூ கோ பேக் அண்ட் ஃபோர்த் வித் தேட். ஸோ நீங்கள் அண்ட் தென் அந்த சீட் பெல்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை எனக்கும் நிறைய திமிராக இருக்கட்டும், அந்த சீனாக இருக்கட்டும், நீங்கள் ஹவு லாங் டு ஒர்க் ஆன் அ ஸ்க்ரீன் பிளே? ஸ்டோரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட் அண்ட் டெய்ல் வந்து லாக் பண்ணிவிடுவேன். இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன மேஜர் கான்ஃப்ளிக்ட் நடுவில் என்ன, ஓகே. ஸோ அங்கேருந்து இந்த டாட்டு இந்த அந்த டாட் கனெக்ட் பண்ணி தான் இன்டர்வலும் லாக் பண்ணுங்க. இன்டர்வல் லாக் பண்ணுவேன். இந்த சென்ஸ் எங்கே அந்த மேஜராக எங்கே படம் வந்து செகண்ட் லெவல் ஒரு ஹைக்குள்ளே போகுது அப்படின்றது ஓரளவுக்கு ரஃபாக லாக் பண்ணிவிடுவேன் நான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகிறது தான். ஓகே. எனக்கு வந்து பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நான். ஓகே. அப்படியே அது எங்கே போகுது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே. கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வச்சுட்டு, பட் இது மேக்ஸிமம் கிளீஷியே பாயிண்ட் ஆஃப் வியூவை அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இங்கே எழுதுறப்போ அப்படியே எழுதுருவீங்க. ஆமாம். தட் இஸ் அவுட்லைன்லாம் போடும், பாயிண்ட் 1 பாயிண்ட். அது பண்ண மாட்டேன் நான். சீனாவே வந்து இப்போ கிட்னாப் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ஒரு கிட்னாப் பண்ணுறாங்க, அதில் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த சேனலில் அவங்க கண்டுபிடிக்கிறவங்களும் இவங்க திருப்பி அந்த ஒரு கிட்னாப். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டோரி எழுதிட்டுங்க, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி பண்ணிவிடுவேன். ஸ்டோரினா நான் சொல்கிறது வந்து ஒரு 5 லைனர் மாதிரி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதில் அப்படியே இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து புஷ் பண்ணிவிடுவேன். ஏதாவது எனக்கு கிளீஷேவாக தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் மாற்றிடுவேன். அது ஸ்க்ரீன் பிளேல? ஆமாம், ஸ்க்ரீன் பிளே. ஓகே. அசிஸ்டன்ட் கமிஷனர் டாட்டர் கிட்னாப் பண்ணுற சீனும் ரொம்ப ஒரு அன்யூஷுவல் சீன். அப்பயும் வந்து இந்த ஃபேமிலி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணல. தட் இஸ் என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிற அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க வந்து லா அபைடிங் ஃபேமிலி மாதிரி. அதுவும் நீங்கள் வந்து அந்த லாஜிக் லீப் வந்து ஆடியன்ஸ் அப்போ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களா? தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதனால என்ன வேணா பண்ணுவாங்க அந்த லாஜிக்ல. அதுக்குள்ள என்ன ஒண்ணுனா, இப்போ என்ன வேணா பண்றாங்க இந்த சென்ஸ். இப்போ அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய அவங்க ஹார்ம் பண்ண மாட்டாங்க. ரைட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தைய. ஸோ அவங்களோட இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய தப்பாக தெரியாது. இப்போ நம்ம அந்த குழந்தைய கூட்டு போய் அந்த குழந்தைக்கு பதிலாக இதை வச்சுக்கிறோம், இல்லை இந்த குழந்தைய ஏதாவது ஹார்ம் பண்ணுறோம் அப்படின்னா தான் அதில் கூட ஒரு சீன் இருக்குது. அந்த குழந்தை அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அந்த கேர் இருக்கும் அவங்களுக்கு. அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுன்னா இவன் ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக சொல்லுவான், சாப்பிடலன்னா பசிக்கும் போது சாப்பிட போகுது, இப்போ நான் என்ன பண்ணுறது. ஸோ பர்பஸ் வந்து அதை ரொம்ப இது பண்ணணும்னு கிடையாது. அவங்க குழந்தையும் அவங்களுக்கு வேணும், சேம் டைம் இந்த குழந்தையும் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு டியூவல் மூடில் தான் இருக்கும். அது ஓகே. ரொம்ப வந்து ஒரு எமோஷன்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த சாப்பிட்றதெல்லாம் வச்சது. அந்த படமே டியூவல் மோடில் தான் இருக்குது. ஆமாம், மொத்தமே படமே டியூவல் மோடு தான். அதில் வந்து குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு வந்து அந்த வேலைக்காரியும் பிரியங்காவும் வந்து மெய்டும் பிரியங்காவும் வந்து சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து அது ரொம்ப ஒரு எமோஷன்லெஸ்ஸாக டீல் பண்ணுவார், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேமிலி வந்து முழு மனசா இல்லாம தான் அதை பண்றாங்க. ரைட். நம்ம குழந்தை கிடைச்சப்ப அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஓகே தான்ற மாதிரி இருந்துச்சு. அனிருத் ரியலி ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ. பிகாஸ் இல்லை நீங்கள் அவருக்கு ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபிக்காக ப்ரீஃப் பண்ணுறீங்க, ஒன்று நடக்குது இங்கே ரெண்டுத்தில். பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு ட்ராமாட்டிக் சீன்ஸ்க்கு ஒரு ஃப்ளூட் தீம் மாதிரி வைக்கிறாரு, அண்ட் தட் கெட்ஸ் ரிப்பீட்டட் வெரி லிட்டில். அண்ட் மற்ற சீன்ஸ்க்கெலாம் ஒரு மாதிரி மற்றவங்கலாம் டான்னு ஒரு மாதிரி ரொம்ப இப்போ ஒரு ஆக்ஷன் சீனுக்கு வைக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டெக்னோ மாதிரி சம்திங் ஹி கோஸ் தேர். ஸோ அந்த ஆடியோ ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு அந்த டியூவல் மோடில் இருக்குது. பிகாஸ் அந்த ஆடியோவும் வந்து லைக் ரொம்ப இமோஷனை புஷ் பண்ணாமல் ரொம்ப காமெடியும் புஷ் பண்ணாமல் ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அது அவராக உங்களை புரிஞ்சுட்டு பண்ணுறதா இல்லை நீங்கள்? அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்குது. ப்ளஸ் அவர் கேட்பார் என்ன அண்டர்லைன் பண்ணும் இந்த இடத்துல அப்படின்னா, காமெடியா இல்லை க்ரைமா, ரெண்டுமே
நான் ரெண்டுமே தானே, அது எப்படிங்க பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே நடக்கிறது க்ரைமு, சேம் டைம் உள்ள நம்ம பார்க்கும்போது சிரிப்பது காமெடி. ஸோ அந்த காமெடி அண்டர்லைன் பண்ண வேண்டாம், எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் திருப்பி அகைன் டுவல் மோடு தான். க்ரைமும் இருக்கணும், இப்போ நம்ம போடுற மியூசிக் வந்து அந்த க்ரைம் மோட கம்மி பண்ணிடக்கூடாது, சேம் டைம் அந்த காமெடியும் கம்மி பண்ணிடக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, ஓ நீ இதுதான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தோம், பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு காமிச்சிட்டு நான் பார்த்துட்டு சார் சில இடம் நம்ம மூடு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம இதை மாற்றி இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னா, சரி ஓகே இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ½ அன் ஹவரில் வேறு ஒன்று பண்ணி காமிச்சார். இதுவான்னு கேட்டார். இது கரெக்டாக இருக்குது, காமெடியும் ரொம்ப ஹைலைட் பண்ணல, க்ரைமையும் ரொம்ப ஹைலைட் பண்ணல, அது என்னன்னே தெரியாமல் ஒரு மியூசிக் இருக்குது, அது வந்து கரெக்டாக இருக்கும்னா அதுக்கப்புறம் வித்தின் 3-4 days மொத்த படமே முடிச்சிட்டார். நீங்கள் இப்போ கோலமாவாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், வித்தவுட் மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மூடு வரும். ஆனால் நம்ம டிஃபால்ட்டாக இது வந்து காமெடின்னு சொல்லி காமெடி ப்ளஸ் நீங்கள் எழுதும்போதே ஒரு மூடை யோசிச்சு தானே எழுதுறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், பிட்வீன் அந்த க்ரைமுக்கும் அந்த காமெடிக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு மியூசிக் தான் படத்துக்கு தேவைப்படும். அந்த பர்டிகுலர் ட்ரெயின் ஃபைட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி போகலான்னு சொல்லி சொன்னார். ஓகே, எனக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒன்று புதுசாக இருந்துச்சுன்னா ஓகே சொல்லிட்டு போயிடுவேன். ஆமாம், பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ஆக்ஷன் சீனுக்கான மாதிரி இல்லை, அதுவும் இட்ஸ் ரியலி இன் சிங்க் வித் த ஃபில்ம். ஆமாம், ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, கோலமாவில் ஒரு 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 அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் நிறைய நியான் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது ஏன்? அது வந்து சும்மா ஒரு சப்கான்ஷியஸ்லி அவங்க தேர் இன் டேஞ்சர்ன்ற மாதிரி. ஓகே ஓகே, நிறைய ரெட்ஸ் இருக்கும், திடீர்னு ஒரு க்ரீன் வரும், ஒரு பர்பிள் இது வரும். நம்ம கொஞ்சம் ஸ்லீப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க வீட்டில், அந்த அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஹவுஸ் கிடையாதுன்றது நான் அதை அப்படி பண்ணியிருக்கோம். சி, பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து ஃப்ரேமிங்கில் ரொம்ப கிளாசிக்கல் அப்படின்ட்டு, பட் அதில் ஃப்ரேமிங் இஸ் கிளாசிக்கல், பட் லைட்டிங் இஸ் வெரி எக்ஸ்பிரஷனிஸ்டிக். அந்த அது நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஓபியோட சிவகுமார் விஜயனோட அது அப்பமே பேசினது தான். ஓகே, எனக்கு சில இடத்துல வந்து ரொம்ப இந்த நியான் ஃபீல் இருக்கணும், ஏன்னா இப்போ நியான் வந்து கொஞ்சம் டேஞ்சரில் இருக்காங்க, ரொம்ப ஒரு காமாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து அவங்க மைண்டெல்லாம் ரொம்ப ஆசிலேட்டிங்காகவே இருக்குது. ரைட், அப்படி ஒரு பயத்தோடவே இருக்காங்க எப்போவுமே அந்த வீட்டில் அப்படின்றது நமக்கு ஒரு அண்டர்லைன் ஒன்று பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாரு. இப்போ இதில் எப்படி சார் டிசைட் பண்ணிங்க நீங்களும் விஜய் கார்த்திக் பண்ணணும்? பிகாஸ் இதில் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆல்மோஸ்ட் வெரி நேச்சுரலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் லுக். இல்லை, இந்த படத்துக்கு வந்து என்ன ரியலாக இருக்குமோ நம்ம அந்த மூட்லேயே போயிடலாம். எதுவுமே இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அந்த கோலமாவு பண்ண மாதிரிலாம் இதில் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டிங்கில் இதெல்லாம் ரொம்ப இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்ன ஒன்று மெயின்டைன் பண்ணி எப்போவுமே கொஞ்சம் ஷேடோஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலான்றது மட்டும் ஒரு டிசிஷன். டார்க் மூவி, ஆமாம், கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் அந்த வீட்டில். ஆக்சுவலி எனக்கு அதாவது படம் பட்டது, பிகாஸ் திடீர்னு அந்த வீட்டுலேருந்து கோவா போனோன்னே படமே திடீர்னு ஒரே பிரைட்டான மாதிரி இருந்தது, பிகாஸ் இட் வாஸ் வெரி டார்க்லி லிட் ஹவுஸ். ஆமாம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும், விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்போம். நிறைய வந்து ஒரு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமலே இருப்பாங்க அவங்க எப்போவுமே. ஏன்னா பண்ணுற வேலை அந்த மாதிரின்றதுனால சும்மா அப்படியே அது அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ரைட், நிறைய அடிக்கடி வந்து கதவை திறக்க மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க, ஆக்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நெல்சன், தட் இஸ் இது ஃபால்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரெண்டு கோலமாவு கோக்கிலாலும் எனக்கு அது ஃபீல் ஆச்சு, டாக்டர்லேயும் இது ஃபீல் ஆச்சு. தட் சில இடங்களில் வந்து கொஞ்சம் இந்த மிக்ஸு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்த மாதிரி இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ். தட் இஸ் இட்ஸ் நாட் அ லாங் ஃப்ளாட் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி இல்லை, பட் சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஒரு மொமெண்டம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் வந்ததா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படி வந்தா? அது ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சில இடம் அது பர்பஸ்ஃபுல்லாகவே அப்படியே பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாக்டரில் அந்த இந்த ஃபேமிலி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். ரைட், ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் லோ பேஸ்லேயே ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் அப்படியே இருக்கும். அப்புறம் போக டேக் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக இருக்கும். ரைட், எனக்கு எல்லாமே சேம் பேஸில் இருக்கக்கூடாது படம்ன்றதுனால கொஞ்சம் சில இடங்கள் கட் பண்ணி பண்ணுறது தான். ஓகே, கோலமாவிலையும் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இந்த டாக்டர்லேயும் பண்ணோம். எனக்கே தெரியும் அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ராப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ட்ராப் இருக்குது, பட் அது ஓகே. அந்த கதைக்குள்ளே நம்ம ஒரு இப்போ டாக்டர் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டுவர்ட்ஸ் இன்டர்வல்லாம் வந்து கொஞ்சம் பீக் ஆகும். சேம் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் டாக்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அப்படியே கீழே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஒரு 5th ரீல்லேருந்து அப்படியே மேலே எலிவேட் ஆகி அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே போயிடும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிகாஸ் இல்லை பண்ணலாம், பண்ணணுன்னா பண்ணலாம்.
பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு என்னென்னா அது ஓகே, அந்த டிப்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் மாதிரி. ப்ரீதிங்னு நான் சொல்ல மாட்டேன், இது கம்மியாக இருந்தது மீதியெல்லாம் இன்னும் நல்லா தெரியுன்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் இட் ட்ரெண்டாக இல்லையான்னு தெரியல, பட் இப்போது அஜித் வந்து நேர்கொண்ட பார்வையில் பைப்போலார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடித்தார். விஜய் வந்து மாஸ்டரில் ஒரு ஆல்கஹாலிக்காக நடித்தார். இங்கே சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நான் சிவகார்த்திகேயன் கேரக்டராக ஆக்ட் பண்ணுறாரு. தட் இஸ் யூஸ்வலி அவரோட ஸ்ட்ரென்த்தே அவரோட ஜோக்ஸ், லாஃப்ஸ் அதெல்லாம் தான். அதை கம்ப்ளீட்டாக அது ஒரு ஏதாவது கமர்ஷியல் தமிழ் சினிமாவில் ஒரு சேஞ்ச் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் ஆர் ஹீரோஸ் லுக்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ், இல்லை இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரியா? அப்படி இல்லை, இப்போது புதுசாக இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸும் சரி, ஹீரோஸும் வந்து புதுசாக தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள். பட் அது அவங்கள நம்ம கன்வின்சிங்காக சொல்லணும், அவங்களுக்கு நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட், அவங்க ஒரு ஸ்பேஸில் இருக்காங்க ஆல்டுகெதர். ஸோ நம்ம திடீர்னு போயிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப அப்சைட் டவுனாக மாற்றி ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா அதை சுற்றி நிறைய பெரிய பிஸ்னஸ் இன்வால்வ்டில். ஸோ கண்டென்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் டைம் அதோட கமர்ஷியல் பர்பஸும் சால்வ் பண்ணணும். அது அப்படி நீங்கள் பேலன்ஸ்டாக ஒன்று சொன்னீங்கன்னா கன்வின்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ இருக்கிற நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் மேலெலாம் ஹீரோஸ்க்கு அவங்களுக்குலாம் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. சரி ஓகே, ஓரளவுக்கு சொன்னதை வந்து கொண்டு வந்துடுவாங்க அவுட். மேபி நீங்கள் இப்போ நேர்கொண்ட பார்வைலாம் பார்த்தீங்கன்னா கூட அவர் வினோத் மேலே இருந்திருக்கும் அஜித் சாருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ அதனால் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ எஸ்கேக்கு டாக்டரில் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, ஸோ அதனால அதை அவர் நம்பி வந்திருக்கலாம். சேம் அதே மாதிரி விஜய் சாருக்கு லோகேஷ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கலாம். அது நம்ம பண்ண ப்ரீவியஸ் படங்கள் ப்ளஸ் நம்ம எப்படி கன்வின்சிங்காக அவங்களுக்கு சொல்கிறோம், எப்படி எடுக்கிறோம், அது எல்லாமே வச்சு இருக்குது. பட் இது வந்து நல்ல விஷயம், அது ஸ்லோவாக நல்ல விஷயம். அது பற்றி இது ரொம்ப லேட்டாக நடந்த விஷயம் நான் நினைக்கிறேன். அது நம்ம இப்போ நிறைய அந்த ஓடிடி ரொம்ப எல்லாம் உள்ள வந்து நிறைய படம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ வந்து நம்மளே ஒரு ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இதை பண்ண ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதர் லாங்குவேஜ், இப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜ் ஆல் ஸ்பானிஷ் ஃபிலிமாக இருக்கும், கொரியன் ஃபிலிமாக இருக்கட்டும், அதில் எல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக அது ஆக்சஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு நமக்கு இப்போ எல்லாமே காம்படிட்டர் ஆகிட்டாங்க. ஓகே, இதை இப்போ நீங்கள் இப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு இப்போ இது டாக்டரா, இது வந்து கொரியன் படத்தில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் இப்படி இருக்குது, ஒரு வந்து சவுத் அமெரிக்கன் ஃபிலிம் ஒன்று எப்படி இருக்குது, அந்த மாதிரி கூட அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. பட் ஆவரேஜ் தமிழ் ஆடியன்ஸும் பார்க்குறாங்களா அதெல்லாம்? ஆமாம் சார், பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம்ல, நீ இந்த கொரியன் படத்துலேருந்து இதை எடுத்துருக்க, நீ வந்து இந்த ஒரு மெக்சிகன் ஃபிலிம்லேருந்து இதை எடுத்திருக்கீங்க, அதுவே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம படம் பண்ண முடியாதுல்ல. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. தட் இஸ் ஒரு விஜய் வந்தால் அவரோட ரொம்ப அந்த இமேஜையும் தள்ளக்கூடாது, பட் அதே சமயம் கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? when master came out, ஒரு almost everybody said there are 50% Vijay film, 50% Lokesh film அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. when you doing Beast, was that a conscious, உங்களுக்கு அதை தோணித்தா அந்த மாதிரி? அந்த இல்லை சார், பீஸ்ட் எப்படின்னா நான் வந்து இப்போ எப்படி டாக்டர் சிவகார்த்திகேயனுக்காக மைண்டில் வச்சு ஃபுல் டாக்டர் பண்ணணும், அதே மாதிரி அது விஜய் சாருக்குனே பண்ண ஸ்கிரிப்ட். நம்ம அவரை வச்சு பண்ணும்போது நமக்கு தெரியும் அவர் ஸ்டேச்சர் என்ன தெரியும், அவர் என்ன மாதிரி ஒரு ஹீரோ, ப்ளஸ் அவருக்கு என்ன நல்லா பண்ண முடியும், என்ன வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாமே வந்து தேவைப்படுற மாதிரி ஒரு ஐடியாவை தான் நான் எடுத்துக்கிட்டேனே. ஓகே ஓகே ஓகே, அந்த ஸ்டேச்சரில் இருக்க ஒரு ஆள் தான் இந்த கதையை பண்ண முடியும். அப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியும் போது நான் இப்போ சொல்லும்போது அது வந்து சாருக்கும் கன்வின்சிங்காக இருக்கும், நமக்கும் வந்து அது இதுவாக இருக்குது. இப்போ சில கதைன்னு பார்த்தீங்கன்னா சில கதை வந்து அந்த ஸ்டேச்சரில் இருக்க ஹீரோ தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கதை தான் பீஸ்ட். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு பர்பஸ்ஃபுல்லாக அவருக்குன்னு இதை மாற்றணும் அதை மாற்றணும்லாம் கிடையாது, இது அவர் இருந்தால் தான் இந்த படம் பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த மாதிரி. ஓகே, இப்போ டாக்டர் இஸ் மெகா சக்ஸஸ். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கர சக்ஸஸாக இருக்கும். லைக் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒரு ஐ யூ நர்வஸ் இன் அ சென்ஸ் தட் ஐயோ இப்போ நம்மக்கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகிடுது அந்த மாதிரி? இல்லை ஐ யூ ஜஸ்ட் லைக் ஓகே இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம கால்குலேஷன் சரியாயிடுச்சு, தட்ஸ் ஆல்? ஆமாம் சார், இந்த டாக்டர் வந்து ஓரளவுக்கு அது கமர்ஷியலி நல்லா பண்ணிட்டோன்றது எனக்கு டே ஒன்லேருந்து அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, ஸோ எதிர்பார்த்த மாதிரி அந்த படமும் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ இதனால் நமக்கு வேறு ப்ரெஷர் கிடையாது, இப்போ ஆல்ரெடி பண்ணுறதே ஹெவி ப்ரெஷர் தான். இப்போ டாக்டர் சக்ஸஸ் இருந்தாலும் இல்லைனாலுமே இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். சரி, அது இல்லாமல் எவ்ரி ஃபிலிம்க்கு வந்து அது நம்மளே வச்சுக்கிறது தான் அந்த ப்ரெஷர். நம்மக்கிட்டேருந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க பார்க்கல, நம்மக்கிட்ட நம்மளே ஒன்று பண்ணணும்ல. ஆர் யூ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன்? அப்படி கிடையாது, கொஞ்சம் ப்ராக்டிக்கல். ஓகே, நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லை. ஓகே, பட் முடிஞ்ச வரைக்கும் ஜென்யூனாக ஒர்க் பண்ணிடணும். த சீக்ரெட் இஸ்
கமர்ஷியலும் மைண்டில் வச்சுக்கணும். ஏஆர் ரஹ்மான் சார் தான் சார். ஓகே, எக்ஸாக்ட்னா அதுதான். ஓகே. ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத்லாம் என்ன பண்ணுறாங்களோ பயங்கர குவாலிட்டி இருக்கும், சேம் டைம் கமர்ஷியலியும் பயங்கரமாக இருக்கும். அது ரைட், அந்த மாதிரி பண்ணணுன்றது என்னோட ஐடியா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டாக்டர். அண்ட் இந்த கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ யோசித்து பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் இங்கே நிறையா வந்து கமர்ஷியல் படம் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி கிளீஷேஸ் இல்லை வேறு படங்கள்லேருந்து எடுத்து அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்முலா படம்னா ஒரு மாதிரி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளீஷேஸ்லாம் உடச்சி ஒரு படம் பண்ணது வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு see. பிகாஸ் நீங்கள் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் அந்த டியூவல் டோனாக இருக்கட்டும், அந்த கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ congratulations again and all the best. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நைஸ் டாக்கிங் டு யூ. நான் பார்த்துருக்கேன், உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் உங்கள் டாக்டர் ரிவ்யூ பார்த்தேன், ரிவ்யூவும் எனக்கு பிடிச்சி ஆப்வியஸ்லி நல்லா சொன்னால் பிடிக்க தான் செய்யும். அது ஒன்று இருக்குது. பட் அதை பார்க்கும்போது நீங்கள் சில அதில் கொஞ்சம் ஒரு நிறைய ரிவ்யூஸில் இல்லாததெல்லாம் நான் பார்த்தேன். அதில் கொஞ்சம் இன்டெப்த், கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துச்சு. இது நான் 6 minutes தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிம் கம்பேனியன்ஸ்.